பெரிய பாப்பா ஸ்கூல்லேருந்து இந்த இன்விடேஷன் கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி நாங்கள் சும்மா போகலான்ட்டு தான் நானும் குட்டி பாப்பாவும் காலையிலே கிளம்பிட்டோம். பட் நாங்கள் போனது என்னவோ 10 மினிட்ஸ் லேட்டு. பட் போகிற டைமே பார்த்திங்கன்னா என் பொண்ணோட கிளாஸ்லேருந்து அவங்களோட கான்சர்ட் முடிஞ்சுட்டு எல்லோரும் கிளாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு எங்களை பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பி. அவளை பார்த்ததில் எங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாகிடுச்சு. ஸோ இது முடிஞ்சதுமே அவங்க கிளாஸ் பசங்க எல்லோரையும் லைனாக நிற்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்ப்ரிங் கான்சர்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் சீசனுக்காகவே ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணி ஒரு கிளாஸ் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி லைனாக நிற்க வச்சு எல்லாருக்கும் முன்னாடியே பாட வைப்பாங்க. அதுதான் இந்த ஸ்ப்ரிங் கான்சர்ட். இந்த கான்சர்ட்கான பாட்டு செப்டம்பர் மந்த்லேருந்தே ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுலேருந்தே இந்த பாட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்களாம். அதை தான் இந்த பிள்ளைங்க ஒரு கிளாஸாக அவங்களோட அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க. நீங்களே கேளுங்க எப்படி இருக்குன்னுட்டு. இந்த ஸ்ப்ரிங் கான்சர்ட் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.